திருப்பி இது அரிசிக்கடை பெல்லு, இது அரிசிக்கடை பெல்லு தெரிகிற மாதிரி ஆமா. என் பேர் அந்தோனி ராஜி. நான் சமையல் கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து நடத்துகிறேன் ஐயா. என்ன 2 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டன் செல்லத்ரா திமுக பகுதி செயலாளர் ஆண்டன் செல்லத்ரா அவர் அங்கே வந்து என்னை படுத்திருந்தவனை என்னை எழுப்பி அவன் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் தான் சமையல் பண்ணணும், எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அதை நான் பகுதி செயலாளர்கிட்ட, நான் திமுக பகுதி செயலாளர்கிட்ட என்னால் முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். 10 மணிக்கு நான் சொன்னேன். 10 மணிக்கு என்னை படுத்திருந்த ஆளை என்னை எழுப்பி என்கிட்ட எப்படியாவது நீங்கள் செய்யுங்க, நான் கல்யாணம் முடியவும் நான் உங்கள் அமௌண்ட்டை கரெக்டாக நான் செட்டில் பண்ணிடுவேன் எல்லாம் சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க. எப்படியாவது நீங்கள் தான் கருணை காட்டி எனக்கு நான் முந்தின நாள் 20ஆம் தேதி நைட்டு 200 பேருக்கு சமையல் பண்ணேன். மறுநாள் காலையில் 400 பேருக்கு டிஃபனு. மதியானம் 4000 பேருக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் குருமா, சிக்கன் 65, தயிர் சாதம், பாயாசம், பைனாப்பிள் ஜாமு, பேப்பர் ரோலு, இலை, தண்ணி பாட்டிலு, ஐஸ்கிரீமு, சர்விங்கு எல்லாமே என்னுடைய பொறுப்பு. ஒரு வெஜ் பிரியாணி எல்லா ஐட்டமுமே நான் பண்ணியிருக்கேன். ஒரு சாப்பாடு வந்து 300 ரூபா கணக்கு வச்சு எனக்கு 4000 பேருக்கு 12 லட்சம் வருது. இது போக 200 பேர் சைவ பிரியாணி, டிஃபனு எல்லாமே பண்ணுது. மொத்தம் 13,96,000 ரூபா வருது. வெறும் 3.5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு திமுக பகுதி செயலாளர் அவர் என்ன ஆண்டன் செல்லத்துறை என்ன கொலை மிரட்டல் இருக்காரு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஏன் கமிஷனர் கிட்ட போன் அடிச்சு நான் சொல்லியிருக்கேன், நடவடிக்கை எடுக்காங்கன்னு சொல்லுதாங்க. நீங்க தான் எப்படியாவது எனக்கு பார்த்து செய்யணும். இன்னும் 9,46,000 ரூபா வரணும்யா. என்ன தரேன்னு எனக்கு வெடி, என் வீட்டுக்குள்ள வெடி எல்லாம் வீசி என்ன பாருங்க ஐயா வேணும்னா அவ்வளவுக்குள்ள என்ன இது பண்றாங்க, பயமுறுத்துறாங்க. அவங்க பையன் சப்ளையர் 60 பேரு, நாங்க சமையல்காரங்க 40 பேருக்கிட்ட, கிட்டத்தட்ட 100 பேர் வேலை பார்த்துருக்கோம் ஐயா. அவ்வளவும் எனக்கு என்ன ரூபாய் தராம என்ன இழுத்து அடிச்சுட்டு என்ன தரேன்னு ஏமாத்தி, ஆமா நம்ம KN நேரு ஐயா எனக்கு ரூபாய் அவருக்கு தர வேண்டியிருக்கு, அவங்க வந்து தருவாங்க, நான் அதை வாங்கி தந்துருந்தேன்னு என்ன சொன்னாங்க. அந்த KN நேரு ஐயா வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வரல வைக்கலன்னு என்னை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் தீபாவளிக்கு எனக்கு லட்சக்கணக்கில் தருவாங்க, நான் திமுக பகுதி செயலாளர்னால எனக்கு ரூபா தருவாங்க, அந்த ரூபாயை வாங்கி நான் கடனை அடைச்சிருந்தேன்னாங்க. இப்படி நான் கேட்டு முடிய தரலன்ன உடனே நான் நெருக்கடி பண்ணவும் என் மேல கமிஷனர் ஆபீஸ்ல அவங்க வீட்டம்மா பாவம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்கள வச்சு என்ன கொடுத்துட்டு எனக்கு கொலை மிரட்டல், என் மகனுக்கு கொலை மிரட்டல் விடுக்காங்க. என்னால இருக்க முடியல. வீட்டுல எல்லாரும் சப்ளையர் வந்திருக்காங்க, சமையல்ல வேலை பார்த்தவங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னும் ஆட்களை என்னால கூட்டிட்டு வர முடியல அவ்வளவு பேரை. ஆமா, கமிஷனருக்கு வழக்கு போடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரு பகுதி செயலாளர், திமுக பகுதி செயலாளரோட மகா கல்யாணம் நடத்தினாங்க. நடத்திட்டு எனக்கு இப்படி தீபாவளி இன்னைக்கு காலையில என்ன ஒரு 3:50க்கு நான் 2 மணில இருந்து என் வீட்டுல முன்னால வெடியை போட்டு என் கதவுல எல்லாம் பெரிய பெரிய வெடியை தூக்கி போட்டு என்ன பயமுறுத்துறாங்க. இந்த மாதிரி பயமா இருக்கு ஐயா. எனக்கு ஏதாவது நீங்க தான் செய்யணும். 19ஆம் தேதி ராத்திரி போல பையன் இல்லையா, நாங்க 2 பேர் தான் உட்கார்ந்து இருந்தோம். 2:30 மணிக்கு வந்து வெடியை போட்டு அந்த மோனை இந்த மோனை தேவடியா மோனை அந்த மோனை வாழ வயலன்னா பையன் ஊருக்கு போயிட்டான். 2 பேர் இருந்த என்னையால பிடிக்கவே முடியல ஐயா. 3 பேரை கூப்பிட்டு வந்து தண்ணியை போட்டு, நீ எவன்கிட்ட சொன்னாலும் உனக்கு துட்டு தர மாட்டோம்ல, தேவடியா மோனை போல வயல வெளியே வாழங்க. நான் பயந்து போய் கூப்பிட்டேன், வா போலீஸுக்கு போன் அடிக்கணும், இவன் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு எந்த செய்யனே ஒண்ணுமே ஓடல. கதவை சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டு அக்காவுக்கு போன் அடிச்சு, அக்கா வாங்க அக்கா, இப்படி வந்து மிரட்டுதான் எங்களை,
பையனை உன் வண்டி எங்களை தீய கொளுத்தாங்க வீட்டு மேலத்துக்கு எரிதான். அப்போ நான் அந்த அக்காவுக்கு போன் அடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ரோட்டுக்கு போயிட்டு வந்து போன் அடிக்கான். அப்போ புது நம்பரா இருக்கு, நீ பேசுப்புல அப்படின்ட்டு கேட்டாங்க. என்கிட்ட தான் நான் பேசினேன். அலோ அண்ணன் எடுத்த வயல தேவையே பேல எங்களா இருக்கா, உனக்கு துட்டு தர முடியல, எனக்கு எவங்கிட்டனாலும் போல நான் வந்து உனக்கு துட்டே தர மாட்டாங்களா, வைக்க முடியலன்னு வந்து ஏசுவேன் சார். எனக்கு என் பிள்ளைக்கு உயிருக்கு பயமா இருக்கு சார். நீங்க தான் ஏதாட்டும் நடவடிக்கை எனக்கு எடுக்கணும் சார். ஒருத்தருக்குமே சம்பளம் கொடுக்கல சார். அவ்வளவு பேரும் சம்பளங்காங்க சிக்கன் கடை மட்டன் கடை அவங்களெல்லாம் வந்து எங்களை நெருக்குதாங்க. எனக்கு தாங்க முடியாம தாலி கொடி எடுத்து என் மருமகிட்ட தான் கொடுத்து இந்த பேங்க்ல அடை வச்சு என்னால எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருக்காங்க சார். சிக்கன் கடைக்கு நெய் கடைக்கு மொத்தம் யாருக்குமே கொடுக்கல. அவ்வளவு பேரும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்க அவ்வளவு பேரும் என்கிட்ட சம்பளம் கேட்காங்க. நான் போனா ஏசுதான், அதிசயம் ஏசுதான். போ வேலையை பார்த்துட்டு போ, உனக்கு வேலை இல்லை அப்படி இப்படிங்க. இந்த கோயில் திருவிழா நடந்துச்சு சார். அங்க எங்களை கூட்டு வச்சு என் பிள்ளை என் புருஷனை கூட்டு வச்சு இங்க கோயிலுக்கு வரக்கூடாது, நீங்க அசிங்கப்படுத்துருவிய, அதெல்லாம் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லினோடனே நான் கோயிலுக்கே போகல சார்.